தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 12 + 1 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்துடும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். தசா புத்தி அடிப்படையில் ராகு, குரு, சனி, புதன் இப்படி தான் போகும் உங்களுக்கு கடைசி வரைக்கும். இந்த ராகு பகவானும் உங்களுக்கு கனெக்ஷன் ஆகுது. அதே மாதிரி குரு 6ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. குரு பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சியாகி அந்த மிதுன ராசியில் இருக்கிறார். ராசிக்கு 6ல் 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் நிலையாக இந்த வருஷத்தில் இருக்குது. மற்றபடி மாதாந்திர கோள்கள் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது மாதாந்திர கோள்கள். படிக்கக்கூடிய காலங்களில் 16 வயசுலேருந்து ஒரு 21 வரைக்கும் உங்களுக்கு படாத துயரங்கள் இல்லை. நிறைய படிப்பில் தடை, மனசளவில் தடை, நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது ஒரு சில காலங்களாக. இப்போ படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். இது வரைக்கும் நிறைய அரியர் வச்சுருப்பீங்க, அந்த அரியரெல்லாம் இந்த வருஷத்தில் கிளியர் ஆகும். படிப்பு ரீதியாக ஏற்றங்களை பார்க்கலாம். மனசளவில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், நிறைய உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் 2018 ஆளே மாறி இருப்பீங்க. நிறைய கேரக்டரே மாறி இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரியான இப்போ சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. 7.5 சனியில் அனுபவித்த துயரங்கள் இந்த விஸ்வாவசு வருடத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான துயரங்கள் இருக்காது. நல்ல நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு கூடி வரும். நட்பு வட்டாரம், அதாவது இது வரைக்கும் பிரிஞ்சு போன நண்பர்கள் சேர்ந்து வருவாங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள், விட்டு போன சொந்த பந்தங்கள், ஒரு சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். அதெல்லாம் சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. லவ் மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. இது படிக்கிற காலகட்டங்களில் நான் சொல்கிறது 21, 22 வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சரி, உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. இது வரைக்கும் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு நீங்கள் செயல்படுத்த முடியாது. இப்போ அந்த வாக்கு பலிதமாகும். நீங்கள் சொன்ன சொல் கரெக்டாக நடக்கும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுது. 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் ராகு தசையில் இருக்கிறீங்க. வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய நாளாக உங்களுக்கு தடைகளை கொடுத்துருக்கும் இது வரைக்கும். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் வேலை கொடுக்கக்கூடியவர், தொழிலை கொடுக்கக்கூடியவர் ராகு தான். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சரியில்லைனாக்கா அந்த தொழிலுக்கு கடனை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த ராகு தான். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். ஏன்னா இளம் வயசு காலகட்டத்தில் ராகு வர்றதுனால, தசை வர்றதுனால அந்த தசையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய வயசு காலகட்டத்தில், அதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது தசாபுத்தி ரீதியாக இந்த ராகு தசை இளம் வயது காலகட்டத்தில் வர்றதுனால, படிக்கிற காலகட்டத்தில் வர்றதுனால அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து எல்லாமே உங்களுக்கு அதுலேருந்து தான் தொடங்கும். ஒரு படிப்பு படிச்சுட்டு அந்த படிப்புக்கு உண்டான வேலை தேடுவீங்க இல்லையா,
அந்த வேலையும் கொடுக்கக்கூடியது ராகு தான். இது எப்படி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கனெக்ஷன் ஆகுதுன்னாக்கா, 2ஆம் இடத்துல ராகுவுடைய நட்சத்திரம், அங்கே ராகு வராரு. 6ஆம் இடத்துல குரு இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அங்கே ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது. அங்கே குரு இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் பார்வை ராகு மேலே இருக்குது. அதே மாதிரி குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில், அங்கே சுவாதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அப்போது வேலை வாய்ப்பில் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்பு ரீதியாக இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ வேலை வாய்ப்பு ரீதியாக அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசையில் வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் ஒரு வேலையாக இருந்திருக்காது, நிலையான வேலை இருந்திருக்காது. வேலையில் நிறைய மாற்றங்கள், அதாவது சம்பளம் இல்லாமல் உங்கள் கஷ்டத்தை தான் விட்டு வந்திருப்பீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுடைய உழைப்பு தான் விட்டு வந்திருப்பீங்க. அது எல்லாமே திரும்ப கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ராகு குரு காம்பினேஷனு போதும். 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதும், இந்த ராகு தசையில் அவயோக தசை நடந்து நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க இல்லையா, திருமண ரீதியாக இது வரைக்கும் திருமணத்தையே கொடுத்துருக்காது நிறைய பேருக்கு. அப்படி திருமணத்தை கொடுத்துருந்தா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும், பிரிவுகளை கொடுத்துருக்கும். இது எல்லாமே திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றங்களை பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் எல்லாமே கூடி வருது, ஒரு நல்ல டைம் கூடி வருது இந்த குருவுடைய பார்வை மூலமா ராகு இருக்கிற இடத்துல. அப்படியே உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இந்த ராகுபவன் இருந்தால் கூட, அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட, அவயோக தசையாக இருந்தால் கூட, இப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குது. 6ஆம் இடத்துல மறைந்த குரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குரு பகவான் யோகம் செய்ய மாட்டார். தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையா, அதாவது ராகுவை பார்க்கிறார். தசை நடத்தக்கூடியவரும் ராகு. தொழில் ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம், வேலை ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை பார்க்கலாம், திருமண ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும், சேர்ந்து வாழறதுக்குண்டான வாய்ப்புகள், அதாவது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்குண்டான வாய்ப்புகள். டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். மறுமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. இது ராகு தசையில். கடன் பட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிளியர் ஆகும். தொழிலில் பாதிப்பாக அந்த தொழிலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், குரு ராசிக்கு விரையாதிபதி 3ஆம் அதிபதி. உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால், ஏற்கனவே இது அவயோக தசை, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை நடத்தியிருந்தால் கடுமையான கஷ்டங்கள் 2018 இருந்து சொல்ல முடியாத துயரங்களை பார்த்துருப்பீங்க. ஏன்னா 7 சனியில் தான் அது கஷ்டத்தையே கொடுக்கும். இப்போ 7 சனி கிடையாது, 3ஆம் இடத்துல சனி. முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி, காரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் அவயோக கிரகம், அந்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், தொழில் ரீதியாக ஏற்றம், மனசளவில் இருந்து வந்த பாதிப்புகள். இப்போ 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா இது வரைக்கும் கடன் பட்டிருப்பீங்க, அந்த கடனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. நோய் இருந்திருக்கும், அந்த நோய் கிளியர் ஆகும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள்லாம் எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும். ஒரு நல்ல எண்ணங்கள் பிறக்கும். இது வரைக்கும் மன உளைச்சல்கள் இருந்திருப்பீங்க, அந்த மன உளைச்சல்கள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க, அது நிறைய தடையாக இருந்திருக்கும். உங்களை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்களாம் உங்களுக்கு முன்னாடி போயிருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு கீழே நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, அது மாதிரி அவமானங்களை பட்டிருப்பீங்க. இது எல்லாமே குரு தசை கொடுக்கக்கூடிய பலன். உங்களை எங்கெங்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதாவது வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக குரு வந்திருந்தாலும், தசை நடத்தியிருந்தாலும் 7 சனி அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அதாவது 2018 சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ மாறும், எல்லாமே மாறும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் வளர்ச்சி. எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு அவயோக தசையா கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க, ஆக மொத்தத்தில் கடன் சுமை குறையும். யோக தசையாக இருந்துச்சுனாக்கா சுத்தமாக கடனே இருக்காது, உங்களுக்கு நோய் இருக்காது, எதுவுமே மொத்தமாக கிளியர் பண்ணி விட்டுரும். இந்த ஆண்டில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த 3 மாதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் படாத பாடு, கொஞ்சமாக நஞ்சமான கஷ்டம் கிடையாது. ஏன்னா சனி தசைக்கு எல்லாருக்குமே நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கர்மக்காரகன். பொறுத்திருந்து எல்லாத்தையுமே புரிய வைக்கக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். நிறைய புரிய வச்சுருக்கோம் லைஃப்பில்.
இந்த சனி பகவான் அப்படிங்கிறது 7 சனியாக வரும்போது சனி தசை நடந்தாலோ இல்லை அவயோக தசை நடந்தாலோ கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். சனி தசையே நமக்கு கஷ்டம்தான். இதுக்கு மேலே ஒரு 7 சனி வந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படியே சரிஞ்சிருக்கும். 0வில் வந்திருப்பீங்க. சனி தசையில் இருக்கிறவங்க 0வில் வந்திருப்பீங்க. நல்ல கொடிகட்டி பறந்த மனுஷன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கந்திஷ்டியால் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கந்திஷ்டி கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். செய்வின கோளாறு, பில்லி, சூனியம், ஏவல் ஏகப்பட்டது. உங்களை என்னென்னலாம் பண்ணலாமோ அத்தனையும் பண்ணியிருப்பாங்க 2018 அதே சனி தசையில். இப்போ சனியும் விடுதலை ஆகிப்போச்சு. உங்களுக்கு 7 சனியிலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க. இப்போது இதுக்கப்புறமா அது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல சனி அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். உடனடியாக ஒரு தொழில் மாற்றம், ஒரு இடம் மாற்றம், ஒரு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி. இது வரைக்கும் ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் கேட்டிருப்பீங்க, இடமாற்றம் கிடைக்கும். வேலை ரீதியாக இது வரைக்கும் கொடுத்த பணம் வரும். இதுக்கு முன்னாடி கொடுத்த பணம் எதுவும் வந்திருக்காது. நிறைய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் இப்போ சேரும். டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை எல்லாமே தீரும். பேங்க் டீட்டெயில், பேங்க்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு பணம் வராமல் இருக்கிறது, கடன் கட்டி முடிக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பசங்க வழியில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். சொத்து ரீதியாக விற்கப்படாத நிலங்கள் எல்லாமே விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன மாதிரியான குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் நிவர்த்தியாகும். இந்த சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை ராசிக்கு 2ல் இருக்குது. அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அவர் நல்லது செய்யாத குரு பகவான் தான், இருந்தாலும் தொழில் வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார். தசாபுதி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார் இந்த குரு பகவானுடைய பார்வை சனி தசையில். சனி தசையில் நிறைய பேர் பாதிச்சிருக்கீங்களா? 2018 அடி மேல் அடி தான். அவங்களுக்கு எல்லாமே இப்போ வளர்ச்சி. ஒவ்வொரு படியாக ஏறும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயரத்துக்கு போவீங்க. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் 6ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. இந்த புதனுடைய தசையில் கடன் இல்லாதவங்க இருக்கவே முடியாது. இல்லைன்னா நோய் இருக்கும். 2த்தில் ஏதாவது ஒன்று. நோயின்னாக்கா ரொம்ப கடுமையான நோய் இல்லை, ஏதாவது உடல்நல பாதிப்புகள், அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஆப்ரேஷனு, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு வகையில் ஒன்று கடன் இருக்கும், இல்லைன்னா நோய் இருக்கும். இந்த 7 சனியில் படாத துயரங்களை பட்டிருப்பீங்க. இந்த விஸ்வாவசு வருடத்தில் குருவுடைய பார்வையும் ராகுவுடைய நகர்வும் அருமையான உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். உடனடியாக ஒரு கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும், விற்கப்படாத சொத்து விற்கும். சனி தசையில் நிறைய சொத்து பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க. அந்த பிரச்சனையில் ஒரு கேஸில் கூட மாட்டிருக்கலாம் ஒரு சில பேர். அது எல்லாமே இப்போ தீரும். என்னென்னலாம் சனி தசையில் நீங்கள் அனுபவிச்சிங்களா? ஏன்னா சனி தசை தாண்டி தான் நீங்கள் புதன் தசைக்கு வரணும். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களா சனி தசையில், என்னென்னலாம் குறை வச்சுதோ அந்த சனி பகவான் அந்த தசையில், புதன் தசையில் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி. சனி தசையில் ஏறாத கோயில் குளம் இருக்காது. எல்லா கோயிலுக்கு போயிருப்பீங்க, என்னென்னமோ பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த பரிகாரம் பலன் கொடுக்கறது இந்த புதன் தசையில் தான் கொடுக்கும். உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சிகளாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். இந்த புதன் தசையில் தொழில் ரீதியாக ஏற்றம். தொழில் செய்கிறீங்களா? நல்லாயிருக்கும். வேலை செய்கிறீங்களா? அதுவும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கிறீங்களா? ஓய்வில் இருக்கிறீங்களா? மனசு அமைதியாக இருக்கும். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. மனசார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 82 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் கேது தசை. கேது நிறைய தூக்கத்துக்கு எடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ அல்லது சூரியன் சந்திரனோட வீட்டில் இருந்தாலோ ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ படாத கஷ்டங்களை பட்டிருப்பீங்க கடந்த காலம் வரைக்கும். இப்போது அது எல்லாமே ரிலீஃப். உடல்நலம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். கனவு தொல்லைகள் இருக்காது. தூக்கமின்மை அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. நோய் அது மாதிரி மருத்துவம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எதனா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே கம்மியாகும். நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்கள் உண்டு இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 89க்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. சுக்கிரதசை பின்னாடி வரக்கூடிய தசை. இது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நல பாதிப்புகளை அதிகமாக கொடுத்துருக்கும். பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை உடல்நலத்தை கெடுக்கும். உடம்பு அதாவது நோய் நொடியை கொடுக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கனவு தொல்லை, தூக்கமில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்திருக்கலாம் கடந்த காலங்களாக. இப்போது ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக வரும். இப்போ மனசில் ஒரு தெளிவான எண்ணம் பிறக்கும். இந்த காலகட்டங்களில் பழைய நிலங்களை விற்கிறது இல்லை புதுப்பிக்கிறது இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. கடன் பிரச்சனை இருக்கா? கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சுக்கிரதசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.